அத்தியாயம் 11. அடுத்த நாள் காலையில் பவானி அலுவலகம் உள்ளே சென்றவுடன் மேனேஜருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அவளுடைய இடத்தில் டைப்ரைட்டிங் மெஷின் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாள். உடனே மேனேஜர் நல்ல தம்பி சிரித்துக்கொண்டே பவானியின் அருகில் வந்தார். மேனேஜர் பவானி பக்கத்தில் வந்து நிற்கவும் எழுந்து நின்று, "என்னங்க சார், எதுவும் டைப் செய்ய வேணுங்களா சார்?" என்றாள். "ஆமாம் பவானி, இதை டைப் அடிச்சுக்கூட" என்று சொல்லிக்கொண்டே பக்கத்தில் வந்து அவளை உரசிக்கொண்டே, "இதை சீக்கிரமா டைப் செஞ்சு கொண்டு வா பவானி" என்று கூறினார். மேனேஜர் கையில் இருந்த ஒரு ஃபைலை பவானியிடம் கொடுத்தார். பவானி அந்த ஃபைலை வாங்கி பார்த்தாள். அதில் கூட்டுறவு வங்கியின் சங்கத்தில் உறுப்பினர்களுக்கு கடன் வழங்கிய விவரங்களை பற்றிய அட்டவணை பட்டியல் ஃபைலில் இருந்தது. அதை வாங்கி பார்த்த பவானி டைப் செய்ய ஆரம்பித்தாள். மேனேஜர் நல்ல தம்பி பவானியை உரசி இடித்துக்கொண்டே பேசியதில் பவானிக்கு கூச்சமாகவும் பயமாகவும் இருந்தது. பவானி பயத்துடன் டைப் செய்யவும், எப்பொழுது தவறுகள் இல்லாமல் டைப் செய்யக்கூடிய பவானிக்கு மனது ஒரு நிலையில் இல்லாமல் பயத்துடன் இருக்கவும் டைப் செய்யும்போது தவறாக டைப் செய்து விட்டாள். பவானி தான் டைப் செய்ததை கவனிக்காமல் இருந்து விட்டாள். டீ டைமில் டீ கடையில் இருந்து தேநீர் கொண்டு வரவும், தேநீர் குடித்தவுடன் மேனேஜர் பவானியை கூப்பிட்டு, "நான் கொடுத்த விவரங்களை டைப் செஞ்சு முடிச்சிட்டியா? அதை இங்கே கொண்டு வா" என்றார். பவானி டைப் செய்த பேப்பரை எடுத்து சென்று மேனேஜரிடம் கொடுத்தாள். பவானி டைப் செய்த பேப்பரை வாங்கி பார்த்த மேனேஜர், "தவறுகள் நிறைய இருக்கு, எப்படிதான் டைப் செய்வியா? உன்னோட சிந்தனையை எங்க வச்சுக்கிட்டு டைப் செஞ்சா? பெரிய மகாராணின்ற நினப்புல வேலை செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக வேலைக்கு வந்தா இப்படிதான் தப்பா டைப் அடிக்க வரும்." அலுவலகத்தில் வேலை செய்யும் போது டைப் செய்வதை கவனிக்காமல் எங்கே பார்த்து கொண்டு டைப் செய்தாய் என்று கேட்டு கோபமாக டைப் செய்த பேப்பரை தூக்கி வீசினார். மேனேஜர் கோபமாக திட்டவும் பவானிக்கு அவமானமாக இருந்தது. அச்சோ, இவர் டைப் செஞ்சதை கேட்கவும் நாமளும் சரி பக்கமா கொண்டு போய் கொடுத்துட்டோமே என்று வருத்தப்பட்டு கொண்டாள். மேனேஜர் தூக்கி போட்ட பேப்பரை எடுத்துக்கொண்டு வரும்போதே கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. தவறாக டைப் செய்தால் அதற்கு இப்படியா கேவலமாக திட்டுவார் என்று நினைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் கண்களில் வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவர் தூக்கி வீசிய பேப்பரை எடுத்து வந்து தவறுகளை சரிபார்த்து கொண்டாள். திரும்பவும் கவனமாகவும் பொறுமையாகவும் தவறுகள் இல்லாமல் டைப் செய்தாள். பவானி டைப் செய்த பேப்பரை திரும்பவும் ஒருமுறை சரிபார்த்து விட்டு பயந்து கொண்டே மேனேஜரிடம் கொண்டு போய் கொடுத்தாள். பவானியின் முகத்தை பார்த்து கொண்டே எதுவும் சொல்லாமல் அமைதியாக வாங்கி வைத்து கொண்டார். பவானிக்குத்தான் பயமாக இருந்தது. எப்பொழுது சரிபார்க்கவும் இல்லை. எதுவும் சொல்லாமல் அலட்சியமாக வாங்கி வைத்து கொண்டாரே, திரும்பவும் எல்லார் முன்னும் திட்டி விடுவாரோ என்கிற பயத்துடன் தன்னுடைய இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். அலுவலகத்தில் மதிய சாப்பாடு நேரமாகிவிடும். அலுவலர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். பவானிக்கு சாப்பிடவும் தோன்றவில்லை. தமிழினி பவானியிடம் நேற்றே என்னுடன் வந்து சாப்பிடு என்று சொல்லியிருந்தார். தமிழினி பவானியின் அருகில் வந்து, "ஏன் பவானி இன்னும் சாப்பிடாம ஏன் உக்காந்துட்டு இருக்க? கை கழுவிட்டு வந்து சாப்பிடுமா? அந்த ஆளு பேசினதை நினைச்சு வருத்தப்படாத. வாமா, வந்து சாப்பிடு" என்று அக்கறையுடன் சொல்லிவிட்டு சென்றார். பவானி மேனேஜரை பார்த்து கொண்டே கை கழுவ போனவள் பாத்ரூமில் சென்று தனக்கு வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு முகம் கழுவி விட்டு வந்தாள். மேனேஜர் சாப்பிட போகாமல் உட்கார்ந்து இருக்கவும் பவானிக்கு தமிழினி மேடம் கூப்பிட்டதால் அங்கு போய் சாப்பிடவும் பயமாகவே இருந்தது. பியூனிடம் பேசியதை மனதில் வைத்து கொண்டுதான் எப்படி அசிங்கமாக திட்டுகிறார். அங்கே போய் அவர்களுடன் சாப்பிட்டாலும் அதற்கும் எதுவும் சொல்லுவார். நமக்கு எதுக்கு வம்பு என்று நினைத்து கொண்டாள். இவர் எதையாவது சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து கொண்டே தன்னுடைய இடத்திலேயே உட்கார்ந்து கொள்ளலாம் என்று டிஃபன் பாக்ஸையும் தண்ணீர் பாட்டிலையும் எடுத்து வைத்தாள். தமிழினி மேடம் சாப்பிடுவதை பார்த்த பவானி, "எதுக்கு வம்பு? அவங்களோட போய் உக்காந்து சாப்பிட்டாலும் அங்க அரட்டடிக்க போயிட்டு தான் சொன்னாலும் சொல்லிடுவாரு" என்று பயந்து கொண்டு தன்னுடைய இருக்கையிலேயே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அப்பொழுது மேனேஜர் எழுந்து பவானியை பார்த்து கொண்டே வெளியில் சென்றார். மேனேஜர் சாப்பாடு வாங்க போகிறார் போல என்று நினைத்து கொண்டே சாப்பிட்டு முடித்தாள். மேனேஜர் இன்று ஹோட்டலில் சென்று சாப்பிட்டு லேட்டாகத்தான் அலுவலகத்திற்கு வந்தார். பவானி சாப்பிட்டு முடிக்கவும் தமிழினி சாப்பிட்டு கை கழுவ வந்தவர், "ஏன் பவானி, இங்கே சாப்பிட்டியா?" என்று கேட்டார். "ஆமாங்க மேடம், வேலைகள் நிறைய இருக்கு, அதான் சீக்கிரமா சாப்பிடலான்னு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டேன்" என்று சொல்லிவிட்டு அவர்களுடன் கை கழுவ சென்றாள். கை கழுவி விட்டு வரும்போது, "மேனேஜரை ஏதாவது கோபத்துல கத்துவாரு, அதையெல்லாம் காதுல வாங்கிக்காத" என்று கூறினார். பவானி சாப்பிட்டு வந்தவுடன் நேற்று டைப் செய்தது பாதியில் இருக்கவும் அதை எடுத்து டைப் செய்ய ஆரம்பித்தாள். பியூன் பெருமாள் பவானி பக்கத்தில் வந்தவர், "ஏங்க பவானி மேடம், சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு வேலை பார்க்கலாமே"
ஓய்வே இல்லாம வேலை பார்த்தாலும் நம்மளோட மேனேஜர் குத்தம் கண்டுபிடிச்சு திட்டுறது தான் அவரோட பழக்கம். அதையெல்லாம் கண்டுக்காதீங்க மேடம் என்று கூறியதுடன், நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கத கவனிச்சவர அந்த கடுப்புல தான் உங்களை திட்டாரு. சாரிங்க என்று கேட்கவும், அவர் என்ன திட்டினதுக்கு நீங்க என்ன செய்வீங்க, விடுங்க அண்ணா என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள். நாமும் தவறுகள் இல்லாமல் கவனமாக டைப் செய்து இருக்க வேண்டும். தவறாக செய்தது நம்முடைய தவறுதானே என்று நினைத்து தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டாள். பவானி இந்த முறை முடிந்தவரை தவறுகள் இல்லாமல் டைப் செய்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது பவானியின் போன் அடித்தது. போன் அடிக்கவும் டைப் செய்வதை நிறுத்திவிட்டு மேனேஜர் இருக்கையை பார்த்தாள். மதிய சாப்பாடு சாப்பிடப் போனவர் இன்னும் வரவில்லை போல. ஆளுக்கானோ என்று நினைத்து கொண்டே போனை எடுத்து பார்த்தாள். அவளுடைய கல்லூரியில் கூட படித்த தோழி மீனாதான் போன் செய்து இருந்தாள். நல்ல வேளை போன் வருகிற போது அவர் அங்கு இல்லை. மேனேஜர் வருவதற்குள் போன் பேசிவிடலாம் என்று நினைத்தாள். இங்கேயே உட்கார்ந்து கொண்டு பேசினால் யாரும் எதுவும் சொல்லிவிடுவார்கள் என்கிற பயம் வேறு. பவானி போனை ஆன் செய்து காதில் வைத்துக்கொண்டே பாத்ரூம் போகிற வழியில் சென்று, ஹலோ சொல்லு மீனா, நல்லா இருக்கியா? உன்னோட அப்பா அம்மா தம்பி தங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டாள். ஆமாண்டி, இப்ப கேளுடி, எல்லாரையும் இப்பதான் ஞாபகம் வருதா? அப்படியே அடிக்கடி தவறாம போன் பண்ணி எங்களை எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு தான் மறுவேளை பாக்குற. இப்ப அக்கறையோட கேக்குறத பாரு என்றால் மீனா பொய்யான கோபத்தை காண்பித்து கொண்டே சொல்லவும், பவானி சாரிடி, எனக்கு இங்க வேலை அதிகமா இருக்கு, உன்கிட்ட பேசுறதுக்கு நேரமே கிடைக்கல. வேலை முடிஞ்சா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போனோடனே அசதியா இருக்கிறதுனால சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறேன். மீனுக்குட்டி, நீ கோபிச்சுக்காதடி, என்னோட அன்பான உயிர் தோழி நீதான் என்று கூறினாள். அடி போடி இவளே, கொஞ்சிறத பாருங்கடா, சாமி உடம்பெல்லாம் புள்ள அரிக்குது. சரி சரி விடுடே, இல்லைனா மட்டும் தவறாம போன் பண்ணி பேசிட்டு தான் மறுவேளை பாப்ப என்று கூறினாள். பவானிக்கு பேசும்போதே பயமாக இருந்தது. எங்கே நாம் போன் பேசிக்கொண்டு இருக்கிற போது மேனேஜர் வந்து பார்த்து விட்டாள். கதை கந்தல்தான். வேலை நேரத்தில் போன் பேசிக்கொண்டு இருந்தால் டைப் செய்ய கவனம் எப்படி இருக்கும்? இப்படி போனும் கையுமாக இருந்தால் டைப் செய்யும் போது தவறுகள் வராமல் என்ன செய்யும் என்று கேட்டு விடுவாரோ என்கிற பயத்தில் மேனேஜர் எப்படி திட்டுவார் என்று நினைத்து பார்த்து கொண்டு இருந்தாள். ஹலோ ஹலோ, எங்க சத்தத்தையே காணோம், லைன்ல இருக்கியா பவானி என்று மீனா கேட்கவும், நிதானத்திற்கு வந்த பவானி, சொல்லுடி, நான் லைன்ல தான் இருக்கேன் என்றாள். கிழிஞ்சது போ, எவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்ததை கவனிக்கவே இல்லையா? சொல்லுடின்ற என்றாள். அதுக்கு இல்லடி, மேனேஜர் வெளியில போயிருக்காரு. நான் இன்னைக்கு டைப் செய்யறப்ப மிஸ்டேக்ஸ் இருந்ததை கவனிக்காம டைப் செஞ்ச பேப்பரை அப்படியே மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் டைப் செஞ்சதுல மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கவும் மேனேஜர் இப்பதான் என்னை திட்டிட்டு வெளியே போனாரு. இப்ப அவர் உள்ள வரப்ப நான் போன் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டா அவ்வளோதான் என்றாள். எதுக்குடி பவானி மேனேஜருக்கு எவ்வளோ பயப்படுற? நல்ல ஆளுடி, நீ அவர் பேசுறத காதுல வாங்கிக்காம தைரியமா இருடி என்று கூறினாள். பவானி பயந்து கொண்டே தோழியிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு, சரிடி, நான் போனை வைக்கிறேன், நான் வீட்டுக்கு போய் போன் பண்ணி பேசுறேன் என்று சொல்லிவிட்டு போனை ஆஃப் செய்தாள். அத்தியாயம் 12. நல்ல வேளை போன் பேசி முடிக்கிற வரைக்கும் மேனேஜர் அலுவலகம் உள்ளே வரவில்லை என்றவுடன் தான் பவானிக்கு நிம்மதியாக இருந்தது. பவானி கூட்டுறவு வங்கியில் அலுவலகத்தில் மதியம் சாப்பிட்டு முடித்தவுடன் தோழியிடம் போனில் பேசிவிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். காலையில் தவறாக டைப் செய்துவிட்டேன் என்று நம்மை கேவலமாக திட்டிவிட்டார். எல்லார் முன்னாடியும் திட்டவும் அதுவே பவானிக்கு அவமானமாக இருந்தது. அதை நினைத்தவள், நாம இப்ப போன் பேசுறத பார்த்தா அதுக்கும் மேனேஜர் திட்டுவாரு என்று தோழியிடம் சீக்கிரமாக பேசி முடித்துவிட்டு போனை ஆஃப் செய்தாள். போனை ஆஃப் செய்து வைத்தவுடன் டைப் செய்ய உட்கார்ந்த உடனேயே வெளியில் சென்று இருந்த மேனேஜர் உள்ளே வந்தார். பவானி போன் பேசியதை பார்த்த பியூன் பவானியிடம், மேனேஜர் வர்றதுக்குள்ள பேசுறீங்க மேடம், நீங்க போன் பேசுறத மேனேஜர் பார்த்தா அதுக்கும் திட்டுவாரு என்று சொல்லி எச்சரித்து இருந்தார். மேனேஜருடைய வண்டி சத்தம் கேட்கவும் பியூன் பெருமாள் வேகமாக, பவானி மேடம் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் பவானி தனது கைபேசியை ஆஃப் செய்துவிட்டு டைப்ரைட்டிங் மெஷினில் டைப் செய்ய உட்கார்ந்ததை பார்க்கவும், நல்ல வேளை பவானி மேடம் போன் பேசி முடிச்சுட்டாங்க போல என்று நினைத்த பியூன் நிம்மதியாக தன்னுடைய வேலையை பார்க்க சென்று விட்டார். மேனேஜர் இன்று மதிய சாப்பாடு சாப்பிட ஹோட்டலுக்கு சென்றவர் 2 மணி நேரம் கழித்துதான் அலுவலகத்திற்கு வந்தார். அக்கவுண்டன்ட் தருமன் துணை மேலாளர் தமிழினியிடம் மேனேஜர் லேட்டாக வரவும் கிண்டலாக வேண்டுமென்றே, டீ குடிக்கிற நேரம் ஆகிருச்சு தானே மேடம், ஏன்னு டீ கொண்டு வர காணோம் என்றார். தமிழினியும், ஆமாங்க சார், 4 மணிக்கு மேல ஆகுது, இப்பதானே ஆஃபீஸில் இருக்கிறவங்களா மதிய சாப்பாடு சாப்பிட்டாங்க,
இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு டீ கொண்டு வரலான்னு டீ கடையில் இருக்கிறவங்களா வெயிட் பண்றாங்க போல என்று கூறினார். மேனேஜருக்கு நன்கு புரிந்தது. நாம் சாப்பிட போய்விட்டு தாமதமாக வந்து இருக்கிறோம் என்றுதான் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று மேனேஜருக்கு நன்கு புரிந்தாலும் அவர்களிடத்தில் மற்ற நேரங்களில் பதிலுக்கு ஏதாவது பேசிவிடுபவர். இப்பொழுது பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் அது அவர்களுடைய குணம். அடுத்தவர்களை குறை சொல்வது இவர்களுடைய வேலை என்று நினைத்து கொண்டு இவர்கள் பேசியதை கவனிக்காத மாதிரி மனதிற்குள் திட்டிக் கொண்டே தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார். மேனேஜரை யார் கிண்டல் செய்தாலும் மேனேஜர் பவானியை பார்த்து ரசிக்க தவறவில்லை. காலையில் சாப்பிட பிடிக்கவில்லை என்று சாப்பிடாமல் வந்தது. பசியுடன் இருந்தவருக்கு அந்த நேரம் பவானியும் தவறாக டைப் செய்து கொண்டு வந்து கரெக்ஷன் செய்யாமலும் அப்படியே கொண்டு வரவும் பவானி மீது கோபமாக இருந்தவர். மதியம் சாப்பிட்டு முடித்தவுடன் வயிறு நிறைந்தது. மனதும் நிறையவும் மேனேஜருக்கு கோபம் எல்லாம் பறந்து போனது. இன்று ஹோட்டலில் போய் சாப்பிடவும் சாதம், சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர், கூட்டு பொரியல், பாயாசம், அப்பளம் என வகை வகையாக சாப்பிட்டதும் வயிறு நிரம்பி மனதுக்கு நிறைவாக இருந்தது. புளிக்குழம்பு இன்று மிகவும் ருசியாக வீட்டில் வைத்த குழம்பைப் போல இருந்தது. எப்பொழுதாவது இப்படி ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வயிறு நிறைய சாப்பிடுவார். தினமும் தக்காளி சாதம், லெமன் சாதம், பிரியாணி என வாங்கி சாப்பிடுவது வழக்கமாக நடக்கும். இவருடைய அப்பா நடராஜனம் நகரத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் வாட்ச்மேன் வேலை பார்க்கிறார். நல்ல தம்பியினுடைய அம்மா உடம்பு முடியாமல் கட்டிலோடு படுத்த படுக்கையாக இருக்கிறார். வீட்டில் சமையல் செய்து சாப்பிட வைக்கவும், அன்பாக பேசி நல்லதை கெட்டதை எடுத்து சொல்லவும், நல்ல தம்பியை கவனிக்கவும் ஆளும் இல்லை. நல்ல தம்பியை அவருடைய பெற்றவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நல்ல பிள்ளையாகத்தான் வளர்த்தார்கள். இப்பொழுது வளர்ந்து பெரிய ஆளாகிவிடவும் வயது கோளாறு, தவறான நண்பர்களின் சேர்க்கை என நல்ல தம்பி கெட்ட தம்பியாகவே மாறிவிட்டார். நல்ல தம்பியின் அம்மாவும் உடம்பு முடியாமல் இருப்பதால் இவரை கண்டிக்க ஆள் இல்லாமல் இருக்கவும் இவருடைய தவறான செய்கைகள் அதிகமாகிக் கொண்டேதான் போனது. நடராஜனம் எப்பொழுதும் திருமண மண்டபமே கதி என்று கிடப்பதால் இவருடைய மகனை திருத்தி திருமணம் செய்து வைக்க நடராஜனுக்கு நேரமும் இல்லை. நடராஜன் மகன் செய்யும் தவறுகளைப் பற்றி தெரிந்து கொண்டாலும் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பெரியவர்களான பிறகு தலைக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிக்கக்கூடாது என்பார்கள். அதுவும் சம்பாதிக்க ஆரம்பித்தவுடன் நல்ல தம்பியும் அப்பா பேச்சை கேட்பதில்லை என்பதாலும் அவரால் மகனை கண்டிக்கவும் முடியவில்லை. நல்ல தம்பி நாமே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு ஒழுக்கமாக குடும்பம் நடத்தினால் கௌரவமாக இருக்கலாம் என்று அவரும் நினைக்கவில்லை. அவருக்கு புத்தி சொல்லவும் ஆளும் இல்லை. அப்படியே அவருடைய அப்பா நல்லதாக 1-2 வார்த்தைகள் எடுத்து சொன்னாலும் பொறுமையாக கேட்கும் மனநிலையில் நல்ல தம்பியும் இல்லை. இப்படி இவருடைய கெட்ட பழக்க வழக்கத்தினால் பல பெண்களை ஏமாற்றி அவர்களுடைய மனதை மாற்றி தவறாக நடப்பது, தவறான பெண்களுடன் ஊர் சுற்றுவது என இப்படியே இவருடைய வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. இப்படி தீய பழக்க வழக்கங்களை உடையவராக இருக்கவும் நல்ல தம்பி எப்படியாவது பவானியின் மனதில் இடம் பிடித்து அவளை மயக்கி தன் வலையில் விழ வைத்து அவளை அடைய வேண்டுமென்ற எண்ணம் மேனேஜருக்கு வந்துவிட்டது. நமக்கும் வயது ஏறிக்கொண்டே போகிறதே, சீக்கிரமாக ஒரு பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொண்டால் குடும்பம், மனைவி, குழந்தை குட்டிகள் என பிள்ளைகளுடன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் நாமும் கௌரவமாக வாழலாம். நாம் முறையாக திருமணம் செய்து கொண்டு வீட்டில் மனைவி சமைத்த சமையலை சாப்பிட்டால் உடம்புக்கும் நல்லது. நாமும் காலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்றும் அவருக்கு நினைக்கவும் தோன்றவில்லை. ஆரம்பத்தில் அக்கவுண்டன்ட் தருமன் வேலைக்கு சேர்ந்த புதிதில் நல்ல தம்பியுடன் கொஞ்ச நாள் நண்பராக இருந்தார். அவருடன் கூட பழகிய போது நல்ல தம்பியின் போக்கு சரியில்லை என்று தெரிந்து கொண்டார். ஒரு நாள் மாலை நேரம் அலுவலகம் முடிந்த பிறகு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு நல்ல தம்பியை அழைத்து சென்று நண்பரிடம் சில பல அறிவுரைகளை கூறலாம் என்ற நல்ல எண்ணத்தில் கோயிலில் சாமி கும்பிட்ட பிறகு சிறிது நேரம் கோயிலில் உட்கார்ந்து நண்பருடைய வாழ்க்கை வீணாக போய்விடக்கூடாது என்கிற அக்கறையிலும் நன்கு புரிகிற மாதிரி தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து சொல்லி பார்த்தார். அப்படியும் நல்ல தம்பி கேட்பதாக தெரியவில்லை. தருமன் முடிந்த வரைக்கும் விளக்கமாக சொல்லி பார்த்தார். தருமன் அடிக்கடி அறிவுரை சொல்வதை கேட்க பிடிக்காமல் நல்ல தம்பி அவருடைய நட்பை தவிர்க்க ஆரம்பித்தார். நம்முடைய நல்ல நண்பர் நமக்கு நல்லதை தானே சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொல்லியபடி நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் நமக்குத்தானே நல்லது என்று நினைக்காமல் தருமனிடம் கோபமாக பேசி அவருடைய நட்பை இழந்து விட்டார். தருமனும் முடிந்தவரை நல்ல தம்பியின் குணத்தை மாற்ற பார்த்தார். ஒரு நாள் நல்ல தம்பி கோபப்பட்டு தருமனிடம், உன்னோட வேலையை பாரு, எனக்கு புத்தி சொல்ல நீ யாரு என்று கோபமாக கத்திவிட்டார்.
அதில் இருந்து தருமன் நல்ல தம்பியிடம் பேசுவதையும் நிறுத்தி கொண்டார். முன்பெல்லாம் வேலைக்கு சேர்ந்த புதிதில் இருவரும் ஹோட்டல், கோயில் என மாலை நேரங்களில் சேர்ந்தே போவார்கள். விடுமுறை நாட்களில் திரைப்படம் பார்க்கவும் சேர்ந்து போனது உண்டு. நல்ல தம்பியின் நடவடிக்கையை தெரிந்து கொண்டவுடன் தருமனும் இவருடன் சேர்ந்து வெளியில் செல்வதை படிப்படியாக குறைத்து கொண்டார். மேனேஜர் நேரடியாக சத்தம் போட்டு கத்திய பிறகு தருமன் அவரிடம் பேசுவதையே நிறுத்தி கொண்டார். நல்ல தம்பியும் முதலில் கிளார்க்காகத்தான் வேலைக்கு சேர்ந்தார். கூட்டுறவு வங்கியின் நிர்வாக இயக்குனர் உறவினராக இருக்கவும் அவர் மூலமாக ஏதோ பித்தலாட்டம் செய்து மேனேஜர் வேலைக்கு பதவி உயர்வு வாங்கினார். மேனேஜராக பதவி உயர்வு கிடைத்தவுடன் இவருடைய நடவடிக்கையும் அதிகாரமும் ரொம்பவே மாறிப்போனது. அக்கவுண்டன்ட் தருமனும் மேனேஜர் நல்ல தம்பியும் நண்பர்களாக இருந்தபோது நடந்த கடந்த கால நிகழ்வுகளை பற்றி தருமன் அலுவலகத்தில் டீயை குடிக்காமல் நினைத்து பார்த்து கொண்டே அதே சிந்தனையில் தருமன் தன்னை மறந்து உட்கார்ந்து இருந்தார். தருமன் தேநீர் குடிக்காமல் அப்படியே வைத்து இருப்பதை கவனித்த தமிழினி மேடம், சார் சார் தருமன் சார் என்று பக்கத்தில் வந்து கூப்பிடவும்தான் தருமன் நிதானத்திற்கு வந்தார். இங்க பாருங்க சார், டீ ஆறிடுச்சு. நீங்களும் டீ குடிக்காம ஏதோ சிந்தனையில இருக்கீங்களே. நான் உங்களை கூப்பிட்டு பார்த்தோம், நீங்க திரும்பி பார்க்காம இருக்கவும் பக்கத்துல வந்து கூப்பிட்டேன். அப்படி என்னங்க சார் சிந்தனை? வீட்டு ஞாபகமா என்று கிண்டலாக கேட்டார். நீங்க வேற ஏங்க மேடம், இந்த மேனேஜரை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். புதுசா வேலைக்கு சேர்ந்த டைப்பிஸ்ட் பவானிய எப்படியோ தன்னோட வலையில விழ வைக்கலான்னு பவானிய பார்த்துக்கிட்டே இருக்காரு. தமிழினியும், ஆமாங்க சார், இவர் திருந்தவே மாட்டாரு போல. அதை விடுங்க சார், அந்த ஆளு எப்படியும் திருந்த போறதில்ல. அவர்கிட்டேருந்து பவானியை காப்பாத்த நானும் பவானிட்ட ஜாட மடையா மேனேஜரை பத்தி அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்றார். அத்தியாயம் 13. பவானி நான் சொல்லியதை புரிந்து கொண்டு மேனேஜரிடம் விலகி இருந்தால் அவளுக்கும் நல்லது, அவளுடைய எதிர்காலமும் நன்றாகவே இருக்கும் என்று தருமனிடம் தமிழினி சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார். மேனேஜர் இவர்கள் பேசிக்கொண்டு இருந்ததை கவனித்தவர். அவர்களிடம் நேரடியாக கேட்டாலும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டார்கள். எப்படியும் அவர்கள் நம்மை பற்றிதான் பேசுவார்கள். ஆனால் நாம் போய் கேட்டாலும், நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தால் உங்களை பற்றி மட்டும்தான் பேசுவோமா, அலுவலக விஷயம் பற்றிதான் பேசிக்கொண்டு இருந்தோம் என்று சொல்லி சமாளித்து விடுவார்கள். இவங்களுக்கு நம்மளை பத்தி பேசலனா தூக்கமே வராது, எல்லாம் என்னோட நேரம் என்று நினைத்து கொண்டார். ஆனாலும் மேனேஜரால் அவர்களை பார்த்து முறைக்கத்தான் முடிந்தது. நம்மால் வேறு என்ன செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டார். நாமும் கோபமாக எல்லாரிடமும் பேசிக்கொண்டு இருந்தால் இந்த பவானியும் நம்மை மதிக்காது என்று நினைத்தவர், யாரோ எதையோ சொல்லிவிட்டு போகட்டும், நமக்கு நம்முடைய காரியமாக வேண்டும், அதுவரை மற்றவர்கள் பேசுவதைப் பற்றி கண்டு கொள்ளக்கூடாது என்று நினைத்து தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டார். மேனேஜர் பாத்ரூம் சென்று முகம் கழுவி வந்தவர் பவானியின் அருகில் சென்று, என்ன செய்ற பவானி, டைப் செஞ்சு முடிச்சிட்டியாமா என்று அன்பாக கேட்டார். இதோ டைப் செஞ்சு முடிச்சிட்ட சார் என்றாள். இருமா, அவசரம் ஒன்றும் இல்லை, பொறுமையா டைப் செய். தவறுகள் இல்லாம கவனமா டைப் செய்தா நான் ஏன் கோபப்பட போறேன்? இந்த ஆஃபீஸில் எல்லாருமே திமிரா நமக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியுன்ற கர்வத்தில் இருக்காங்க. அவங்க மேலே உள்ள கோபத்தில் நானும் டென்ஷன் ஆகி விடுறேன். அவங்களோட நீ அதிகமாக பேசுகிறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோ. உன்னோட வேலையில் கவனம் செலுத்தி வேலையை பாருமா. அப்போதான் நிர்வாக இயக்குனர் உன்னை இந்த கூட்டுறவு வங்கியில் இந்த வேலையை உனக்கு நிரந்தரம் செய்வார். இப்போவே இந்த வேலைக்கு நிறைய போட்டி இருக்கு. இந்த வேலைக்கு பணம் கொடுத்து வாங்க நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. இப்படி பவானியிடம், இங்கு வேலை பார்க்க வேண்டுமானால் இவருடன் அனுசரித்து போக வேண்டும். அலுவலர்கள் திட்டினாலும் எதை எடுத்தாலும் அனுசரித்து போக வேண்டும். பவானியிடம் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லி அவளின் மனதில் பயத்தை ஏற்படுத்திவிட்டு, இனிமேல் இங்கே நின்று பேசிக்கொண்டு இருந்தால் நம்மை பற்றி தவறாக பேசுகிறவர்கள் இவர்களுக்கு வெறும் வாய்க்கு அவள் கிடைத்த மாதிரி நம்மை வருத்தி எடுத்து விடுவார்கள் என்று நினைத்தவர், சரி பவானி, நீ உன்னோட வேலையை பாரு என்று சொல்லியவர் வேண்டுமென்றே பவானியின் மீது தன்னை மோதிவிட்டு அப்பாவி போல தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார். பவானிக்கு மேனேஜரின் சென்ட் வாசனை அவளை மயக்கியது. அந்த வாசனையில் சிறிது நேரம் தன்னை மறந்து கனவு உலகுக்கே சென்று விட்டாள். மாலை நேரமாகிவிடவும் அலுவலகத்தில் ஒவ்வொருவராக வீட்டுக்கு கிளம்பி செல்ல ஆரம்பித்தார்கள். பவானி ஏதோ சிந்தனையில் இருப்பதை பார்த்த பியூன், பவானி மேடம், வேலையை முடிச்சிட்டிங்களா என 2 முறை கேட்ட பிறகுதான் நிதானத்திற்கு வந்தவள், அண்ணா எதுவும் வேணுங்களா என்று கேட்டாள். எனக்கு ஒன்றும் வேணாம், உங்க அப்பா வர நேரமாகிடுச்சேன்னு சொல்ல வந்த. நீங்களும் கிளம்பி ரெடியா இருந்தா உங்க அப்பா வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பலாமே என்று கூறினார்.
பவானியிடம் பியூன் பேசிக்கொண்டு இருக்கும்போது மேனேஜர் அலுவலகத்தில் கடன் வழங்குவது சம்பந்தமாக ஒருவருடன் ரூம் உள்ளே சென்று பேசிக்கொண்டு இருந்தார். எப்பொழுதும் எல்லார் முன்பும் ஹாலில் உட்கார்ந்துதான் வேலையை பார்ப்பார். இப்படி அலுவலகத்துக்கு யாராவது முக்கியமானவர்கள் வந்தால் மட்டுமே உள்ளே ரூமில் சென்று பேசுவது வழக்கம். மேனேஜர் ரூமில் பேசிக்கொண்டு இருக்கவும் தான் பியூன் பவானியிடம் தைரியமாக பேசினார். சரிங்கண்ணா, இதோ எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி ரெடியாக இருக்கவும் வீராசாமி அலுவலகம் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. பவானி அப்பாவை பார்த்தவுடன் எழுந்து பேக்கை எடுத்துக்கொண்டு மேனேஜரை தேடினாள். பியூன் பவானியிடம், மேனேஜர் உள்ள ரூம்ல ஒருத்தரோட பேசிட்டு இருக்காரு, நீங்க கிளம்புங்க மேடம், நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் என்று கூறியதுடன், நாளைக்கு அலுவலகம் விடுமுறை, பெரும்பாலும் அலுவலர்கள் யாரும் வரமாட்டாங்க. மேனேஜர் வருவார், என்னையும் வர சொல்வார். நானும் நாளைக்கு லீவ் கேட்டிருக்கேன். நான் ஊருக்கு போறதுனால நானும் இங்கே அலுவலகம் வரமாட்டேன். நீங்களும் லீவ்ல வீட்டில் இருங்கம்மா. மேனேஜர் வர சொன்னாலும் வேலை இருக்கு, நான் வரமாட்டேன்னு சொல்லிடுங்க என்று கூறினார். பியூன் இவ்வளவு சொல்லியும் பவானி மேனேஜரை பார்க்க அவளுடைய கண்கள் தேடியது. யாருமே பக்கத்தில் இருக்கும்போது கண்டு கொள்ளாவிட்டாலும் அவர்களை பார்க்காத போதுதான் மனது தேடும் என்பார்கள். அதுபோலவே பவானிக்கும் மேனேஜரிடம் சொல்லாமலும் அவரை பார்க்காமல் செல்வது மனதிற்கு ஏதோ போலதான் தோன்றியது. வீராசாமி, என்னம்மா சிந்தனை, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்று கேட்கவும் நிதானத்திற்கு வந்த பவானி, ஒன்னும் இல்லப்பா என்று சொல்லியவள் அப்பாவின் வண்டியில் ஏறி உட்கார்ந்தாள். வீட்டுக்கு வண்டியில் போகும்போது வீராசாமி கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு எதையோ இழந்த மாதிரி உற்சாகம் இல்லாமல் இருந்தாள். வீராசாமியும் மகளுக்கு வேலை அதிகமாக இருந்து இருக்கும் போல அசதியாக இருக்கிற மாதிரி தெரிகிறது என்று நினைத்து கொண்டே பேசுவதை நிறுத்தி கொண்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தார். வீட்டுக்கு வந்தவுடன் பவானி பாத்ரூம் சென்று குளியல் போட்டாள். உடம்பு அலுப்பாக இருக்கவும் குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாக வந்தவுடன் அம்மா கொடுத்த தேநீரை குடித்தவள் ஸ்நாக்ஸையும் அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டாள். வீராசாமி தன்னுடைய மனைவி அலமேலுவிடம், நாளைக்கு கோயிலுக்கு போகலாமா என்று கேட்டார். இல்லங்க, பரமேஷ்க்கு உடம்பு முடியல, நாளைக்கு 3 நாள் தான் ஆகுது. குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது சுத்தமா இருக்க வேணும். வர ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாங்க. அன்னைக்கு உங்களுக்கும் லீவு, பவானிக்கும் லீவு, பரமேஸ்வரிக்கும் பார்கவிக்கும் பள்ளிக்கூடம் விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போறதுனால யாரும் லீவ் போட வேண்டியது இல்லை தானங்க என்றார். ஆமா, நீ சொல்றதும் சரிதான், இன்னும் 2 நாள் கழிச்சு போகலாம் என்று சொல்லிவிட்டு டிவி பார்க்க போய் உட்கார்ந்து கொண்டார். பவானிக்கு ஏனோ இன்று டிவி பார்க்கவும் பிடிக்கவில்லை. எப்பொழுதும் போல யாருடனும் கலகலப்பாக பேசவும் தோன்றாமல் அமைதியாக போய் படுத்து கொண்டாள். படுத்தவுடன் கண்களை மூடிக்கொண்டு இருந்த பவானிக்கு மேனேஜரை பற்றிய நினைவுதான் வந்தது. அலுவலகத்தில் மேனேஜர் தன் மீது மோதிவிட்டு சென்ற பிறகும் அவர் போட்டு இருந்த சென்ட் வாசம் தன் மீது அடித்தது போல தான் இருந்தது. இப்போது வீட்டுக்கு வந்து குளித்து வேறு உடையை போட்டுக்கொண்ட பிறகும் மேனேஜர் போட்டுக்கொண்டு இருந்த சென்ட் வாசனை நம்மீது அடிப்பது போல தோன்றுகிறது. இது கற்பனையா பிரம்மையா என்று தெரியாமல் பவானி யோசிக்கவும் அவளுக்கு எதையோ இழந்த மாதிரி தோன்றியது. ஏன் இப்படி நமக்கு மனசு ஒரு நிலையா இல்லாம இருக்குது, நெஞ்சம் படபடன்னு அடிக்குது என்று நினைத்து கொண்டே குழப்பத்துடன் படுத்து இருந்தாள். பார்கவி எப்பொழுதும் போல பள்ளிக்கூடம் முடிந்து ஸ்பெஷல் கிளாஸ் முடிந்து இன்று லேட்டாக வந்தவள் ஃப்ரெஷ் ஆகி வந்தவுடன், அம்மா பசிக்குது என்றாள். இருடா தங்கம், இதோ டிஃபன் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நீ அப்பாவையும் அக்காவையும் கூப்பிடுமா, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுங்க என்றார். சரிம்மா என்று பார்கவி அப்பாவை சாப்பிட கூப்பிட்டவள், பரமேஷ், நீ போய் பவானி அக்கா தூங்குறாங்க, அக்காவை எழுப்பி சாப்பிட கூப்பிட்டுவா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன் என்று சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாக சென்று சாப்பிட உட்கார்ந்து கொண்டாள். இரவு சமையலை முடித்த அலமேலு அனைவரையும் டிஃபன் சாப்பிட அழைத்தார். வீராசாமியின் பக்கத்தில் பார்கவி உட்கார்ந்து கொண்டு, அம்மா பசிக்குது, எங்களுக்கு முதல்ல டிஃபன் எடுத்து வைங்க என்று சொல்லவும் அலமேலு இவர்கள் இருவருக்கும் இட்லியை வைத்து சட்னியும் சாம்பாரும் ஊற்றினார். பார்கவிக்கு பசியாக இருக்கவும் சாப்பிட ஆரம்பித்தாள். வீராசாமி, எங்கம்மா இன்னும் பவானியும் பரமேஸ்வரையும் சாப்பிட வர காணோம், நீ போய் பாருமா, பவானிக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, ஆஃபீஸ்ல இருந்து வரும்போதே முகமெல்லாம் வாடி போயிருந்துச்சு, பவானி அசதியா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது, நீ போய் பாருமா என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு தன் இளைய மகள் ஆர்வமாக சாப்பிடுவதை பார்க்கவும் அவருக்கு பாவமாக இருந்தது. பிள்ளைக்கு ரொம்ப பசியா இருக்கும் போல, இன்னைக்கு காலங்களில் பிள்ளைங்க பொழுதனைக்கு ஓய்வில்லாம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு, இவங்களோட புத்தகம் முட்டிய தூக்குறதுக்கே நிறைய சாப்பிட வேணும் என்று நினைத்து கொண்டு மகள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். அத்தியாயம் 14. பவானிக்கு காதல் வந்தவுடன் கூடவே குளிர்காய்ச்சலும் வந்துவிட்டது.
மேனேஜர் நல்ல தம்பி தொடர்ந்து பவானியின் அருகில் சென்று காதல் பார்வையுடன் சிரித்துக்கொண்டே பேசியதும் அவருடைய குறு குறு பார்வையும் அவளை மயக்கியது. மேனேஜர் பேசிய விதமும் பார்த்த பார்வையும் அவளை கவர்ந்ததில் பவானியும் மயங்கிவிட்டாள். அவருடைய சென்ட் வாசனை மனமும் பவானியை மயக்கியது. அவளும் வயது பெண் அல்லவா? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள். அதுபோலவே மேனேஜர் பவானியின் மனதை மயக்கி தன் மீது காதல் வலையில் விழ வைக்க தொடர்ந்து முயற்சி செய்யவும் பவானியும் மயங்கிவிட்டாள். பவானிக்கு அவளை அறியாமலே காதல் வந்தது. அவளும் வீட்டுக்கு வந்தவுடன் காதல் வந்ததில் காதல் கனவு கண்டு கொண்டே படுத்து இருந்தாள். காய்ச்சல் வந்து படுத்து இருந்த பவானியை எழுப்பி, அக்கா சாப்பிட வாங்க அக்கா, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க என்று பரமேஷ் பிடிவாதமாக கூப்பிட்டாள். பவானி, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீ போய் சாப்பிடு என்று தங்கையிடம் சொல்லிக் கொண்டு இருந்தாள். வீராசாமி தன் மனைவியிடம், நீ போய் பவானியை சாப்பிட கூப்பிடுமா என்று சொல்லவும் அலமெலவும் தன்னுடைய மகளை, சாப்பிடவாமா பவானி, ராத்திரியில வெறும் வயித்தோட படுக்கக்கூடாது, 2 இட்லியாவது சாப்பிடுமா என்று பிடிவாதமாக கையை பிடித்து எழுப்பினார். பவானிக்கு கை சூடாக இருக்கவும் கழுத்தை தொட்டு பார்த்தார். உடம்பு அனலாக கொதிக்கவும் தாய் பதறிப்போனார். ஏமா பவானி இப்படி உடம்பு கொதிக்குது என்று கேட்டுக்கொண்டே, வாமா வந்து இட்லி சாப்பிட்டு மாத்திரை போடுமா என்று பவானியை எழுப்பி கையை பிடித்து அழைத்து வந்தார். கை கழுவ வைத்து வீராசாமி பக்கத்தில் உட்கார வைத்த அலமேலு, ஏங்க பவானிக்கு உடம்பு அனலா கொதிக்குது என்று கூறினார். அவரும் பதறிப்போய், வாமா ஹாஸ்பிட்டல் போலாம் என்று சொல்லிக்கொண்டே பாதி சாப்பாட்டில் எழுந்தார். இருங்க, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பிட்ட பிறகு போலாம் என்று கூறி அலமேலு அவரை சாப்பிட சொன்னார். பவானி, எனக்கு சாப்பாடு வேண்டாமா, எனக்கு வாய் ஒரே கசப்பா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன் என்றாள். பவானியை சாப்பிட சொல்லி பெற்றவர்கள் இருவரும் பிடிவாதமாக சொல்லவும் சரி என கூறி அப்பா பக்கத்தில் சாப்பிட உட்கார்ந்தாள். வீராசாமி தான் சாப்பிடுவதை விட்டு பவானிக்கு தட்டி எடுத்து வைத்தார். பவானியிடம், நீ சாப்பிடுமா, சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்க என்று சொன்னார். அலமேலு பவானிக்கு தட்டில் இட்லியை எடுத்து வைத்தார். ஒரு இட்லி வைத்தவுடன், எனக்கு ஒரு இட்லி போதுமா என்று கூறி பவானி தட்டை தூக்கிக் கொண்டாள். இன்னும் 1 மட்டும் வச்சு சாப்பிடுமா என்று பிடிவாதமாக சொல்லியும் கேட்கவில்லை. வீராசாமி, சரி விடுமா, இதை சாப்பிட்ட பிறகு இன்னொரு இட்லி சாப்பிட வைக்கலாம் என்று கூறினார். பரமேஷுக்கும் இன்று 2ஆம் நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கவும் சரியாக சாப்பிடவில்லை. பவானி பூண்டு சட்னியாக இருக்கவும் வாய்க்கு ருசியாக இருந்ததில் ஒரு இட்லியை எப்படியோ சாப்பிட்டு முடித்தாள். பவானி, இன்னொரு இட்லி சாப்பிடுமா என்று சொல்லிக்கொண்டே இட்லியை தட்டில் வைக்கப் போனார். பவானி, எனக்கு போதுமா, ப்ளீஸ்மா என்று கெஞ்சினாள். அலமேலு குடிக்க சூடாக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். தண்ணீர் குடித்தவுடன், மாத்திரை போட்டுக்கிறியா, ஹாஸ்பிட்டல் போலாமா என்று வீராசாமி கேட்டார். இந்நேரத்துக்கு எதுக்குப்பா ஹாஸ்பிட்டலுக்கு, இப்ப போக வேணாம், காலையில போகலாம், நான் மாத்திரை போட்டுக்கிறேன் என்று பவானி சொல்லிவிட்டாள். வீராசாமி, இதுல என்னமா இருக்கு, பக்கத்துல தானே ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர்ஸும் வீட்டுக்கு கிளம்பி இருக்க மாட்டாங்க, ரொம்ப முடியலன்னா இப்பவே போயிட்டு வர்றதுதான் நல்லது. நடு ஜாமத்துல தூங்குற நேரத்துல காய்ச்சல் அதிகமா வந்து முடியாம போனா அந்த நேரம் போக கஷ்டமா இருக்கும், அதுக்கு இப்பவே போய் காமிச்சு ஊசி போட்டு வர்றது நல்லது என்று கூறினார். பவானி, இல்லப்பா, இப்ப மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், காலையிலேயே காய்ச்சல் நிக்காட்டினா ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா என்றாள். சரிம்மா என்று கூறி பாராசிட்டமால் மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்தார். மாத்திரை போட்டவுடன் பாத்ரூம் சென்று வந்தவள், என்னால உட்கார்ந்திருக்க முடியல என்று கூறிய பவானி படுக்க சென்று விட்டாள். 2 மகள்களும் சரியாக சாப்பிடவில்லை. இதில் பார்கவியும் சாப்பிட்டவுடன் வாமிட் எடுத்து விட்டாள். அவளும் வெறும் வயிற்றுடன் இருக்கிறாள். பால் இருக்கிறது போதுமா, நான் இன்னும் வாங்கிட்டு வரட்டுமாலமோ என்றவர், 3 பேருக்கு பால் காய்ச்சி கொடுமா என்று தன் மனைவியிடம் கூறினார். பவானிக்கு காய்ச்சல் இருப்பதால் சுக்கு காஷாயம் போட்டு கொடுக்கலாம் என்று நினைத்தவர் பரமேஷுக்கும் பார்கவிக்கும் பால் காய்ச்சி எடுத்து வந்து தன் கணவரிடம் கொடுத்து மகள்களுக்கு ஆற்றி கொடுக்க சொல்லியவர், பவானி, அதுக்குள்ள போய் படுத்துக்கிட்டியா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கலாம்ல என்று சொல்லிக்கொண்டே கஷாயம் போட்டு எடுத்து சென்று, பவானி, இத குடிமா, அப்பதான் காய்ச்சல் சரியாகும் என்று சொல்லி பிடிவாதமாக குடிக்க வைத்தார். அலைமேல தனக்குத்தானே புலம்பிக் கொண்டே, ஏனோ இன்னைக்கு 3 மகளுக்கும் முடியாம இருக்கு, அக்கா தங்கச்சிங்க ஜாலியா சிரிச்சு பேசி விளையாடுவாங்க, இன்னைக்கு ஏனோ 3 பேருக்கும் உடம்பு முடியாம இருக்கவும் வீடே அமைதியா இருக்குது, யாரு கண்டுபட்டதோ. பவானியும் வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு பவானிக்கு சுற்றி போடாமலே விட்டுவிட்டோமே என்று நினைத்தவர் பரமேஷ், பார்கவி, 2 பேரும் பால் குடிச்சானே அக்கா பக்கத்துல போய் உட்காருங்க, நாங்க வந்து உங்களுக்கு சுத்தி போடுறேன் என்று கூறினார். பவானியை சிறிது நேரம் எழுந்து உட்கார சொல்லி அலமேலு 3 மகளுக்கும் சுற்றி போட்டார்.
வீராசாமி 3 மகள்களுக்கும் விபூதி பூசிவிட்டு படுக்க சொன்னார். பவானி மாத்திரை போட்டதும் கஷாயம் குடித்தவுடன் படுத்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள். வீராசாமியும் அலமேலுவும் பேசிக்கொண்டே சிறிது நேரம் உட்கார்ந்து இருந்தனர். அலமேலு, நேரம் ஆகிருச்சு, நான் போய் பாத்திரம் தேய்ச்சி கழுவிட்ட அடுப்படியை சுத்தம் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே அடுப்படிக்கு சென்றார். மனைவியின் பின்னாடியே வந்த வீராசாமி, இவ்ளோ பாத்திரம் இருக்கு, காலையில தேய்ச்சிக்கலாமே, வந்து படுமா, காலையில சீக்கிரமா எழுந்து வேலைங்களை செஞ்சுக்கலாம் என்று கூறினார். நீங்க ஏங்க இப்படி சொல்றீங்க? காலையில செய்தாலும் நான் தான் செய்யணும். காலையில இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருந்தா சமைக்க நேரம் ஆகிடும். உங்களுக்கு தூக்கம் தான், நீங்க போய் படுங்க, நான் சீக்கிரமா இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக வேலைகளை செய்தார். வீராசாமி, எனக்கு தூக்கம் வரல, உனக்கு ஏதாவது உதவி செய்றேன் என்று கூறி வீராசாமி கழுவிய பாத்திரங்களை எடுத்து கமிழ்த்து வைத்து மனைவிக்கு உதவி செய்து கொண்டு இருந்தார். கணவன் மனைவி இருவரும் வேலைகளை முடித்தவுடன் படுக்க சென்றனர். வீட்டில் கணவன் மனைவிக்கு கூடமாட வேலை செய்யாவிட்டாலும் ஆறுதலாக பேசி இப்படி சிறு சிறு வேலைகளை செய்வதற்கு உதவியாக இருந்தாலே மனைவிக்கு வேலை செய்கிற அலுப்பே தெரியாது என்று அலமேலுவின் அம்மா அப்பா சொல்லுவார். இப்பொழுது கணவர் உதவியாக வேலை பார்த்தவுடன் அலமேலுவுக்கு அம்மா சொல்லியதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. பவானி நல்ல தூக்கத்தில் இருந்தவளுக்கு மனதும் குழப்பத்தில் தூங்க சென்றதில் காய்ச்சலும் வந்து இருக்கிறதே, பயமாகவும் இருக்கிறது என்று நினைத்து கொண்டே படுத்து தூங்கவும் பவானி தூங்கிக் கொண்டு இருக்கிற போதே ஏதேதோ கனவுகள் வந்து போனது. கற்பனையில் மிதந்து கொண்டே தனக்குத்தானே பேசி சிரித்து கொண்டு இருந்தாள். பார்கவி பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு பீரியடில் நிறைய நேரம் விளையாண்டது அலுப்பாக இருக்கவும் நல்ல தூக்கத்தில் இருந்தாள். அவளுக்கு பவானி உளறியது சிரித்தது எதுவும் தெரியவில்லை. பரமேஷ் நல்ல தூக்கத்தில் இருந்தவளுக்கு சிரிக்கிற சத்தம் கேட்கவும் விழிப்பு வந்து கண்களை திறந்து பார்த்தாள். பவானி தனக்குத்தானே ஏது பேசிக்கொண்டு இருந்தாள். பிறகு சிறிது நேரத்தில் எதையோ நினைத்து சிரித்து கொண்டாள். பரமேஷுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அக்கா எப்பொழுதும் எப்படி தூக்கத்தில் பேசி சிரித்து பார்த்தது இல்லையே, இன்று அக்காவுக்கு என்ன ஆகிவிட்டது? காய்ச்சல் அடிக்கிற இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்கிறாளே, இவளுக்கு பேய் எதுவும் பிடித்துவிட்டது போல என்று நினைத்து கொண்டாள். பரமேஸ்வரிக்கு பவானி பக்கத்தில் படுத்து இருக்கவே பயமாக இருந்தது. இவ்ளோ நாளா அக்கா நல்லாதானே இருந்தாங்க, இப்ப என்ன வந்துருச்சு இவளுக்கு? தூக்கத்துல அவளா சிரிக்கிறா, தானா பேசிக்கிறா என்று யக்கா, அக்கா என்று கூப்பிட்டு சிறிது நேரம் எழுப்பி பார்த்தாள். எதற்கும் பயனில்லை. பரமேஷுக்கு இந்த அக்கா பண்ணிய அலும்பில் தூக்கமே வரவில்லை, பயம்தான் வந்தது. இவள் பக்கத்தில் படுக்கவே பயமாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே சிறிது நேரம் பவானியை பார்த்து கொண்டே உட்கார்ந்து இருந்தாள். இப்படியே எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பது என்று நினைத்தவள் எழுந்து பாத்ரூம் சென்று வந்து கண்களை இறுக முடிப்படுத்து கொண்டாள். இந்த நேரம் சாமி பக்கத்தில் போய் சாமி கும்பிட்டு விபூதியையும் வைக்க முடியாது. சுத்தமாக இருக்கும்போது மட்டுமே சாமி கும்பிட்டு விபூதி வைக்க வேண்டும் என்று அம்மா சொல்லியது ஞாபகத்திற்கு வந்தது. அதற்கும் வழியில்லை. இந்த பார்கவியை எழுப்பலாம் என்றாலும் அவளும் பாவம் நல்ல தூக்கத்தில் இருக்கிறாள். இரவு பசியாக இருக்கவும் ஆவலாக சாப்பிட்டவள் சாப்பிட்டவுடனே வாமிட் எடுத்து விட்டாள். பாவம், அவளாவது தூங்கட்டுமே என்று அவளையும் எழுப்பாமல் கண்களை மூடி படுத்து இருந்தவள் எப்பொழுது தூங்கினாள் என்று தெரியவில்லை. காலையில் எழுந்தவுடன் பவானிக்கு மாத்திரை போட்டுக் கொண்டதில் காய்ச்சல் விட்டு இருந்தது. இன்று விடுமுறை என்பதால் லேட்டாக எழுந்து குளித்து பொறுமையாக சாப்பிட்டு முடித்தாள். வீராசாமியும் காலையில் குளித்து கிளம்பி டிஃபன் சாப்பிடும்போது மகளிடம், காய்ச்சல் சரியாகிடுச்சா, இப்ப எப்படிமா இருக்கு என்றார். பவானி, இப்ப காய்ச்சல் இல்லப்பா, உடம்பு வலி இல்ல, எனக்கு காய்ச்சல் சரியாகிடுச்சு என்று சொல்லவும், சரிம்மா, இன்னைக்கு விடுமுறை தானே, வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுமா என்று கூறினார். வீராசாமி நண்பரின் வீட்டில் அவர்களுடைய சொந்த ஊரில் விசேஷம் வைத்து இருக்கிறார்கள். அவரும் பிடிவாதமாக கூப்பிட்டே இருக்கிறார். நான் போய்விட்டு வர சாயங்காலம் ஆகும் என்று தன் மனைவியிடமும் மகள்களிடமும் சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார். பவானி தங்கைகளுடன் சிரித்து பேசிக்கொண்டே விளையாடிக் கொண்டு இருந்தாள். அத்தியாயம் 15. தூறல் மழையில் நனைந்த மாதிரி காதல் மழையில் நனைந்த பவானிக்கு காதல் வந்ததும் கூடவே காய்ச்சலும் வந்துவிட்டது. காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டுக்கொண்டு படுத்து தூங்கிய பவானி விடியற்காலையில் காதல் கனவுகளை கற்பனையாக கண்டு தனக்குத்தானே பேசி சிரித்து கொண்டதை கவனித்த பரமேஸ்வரி குழப்பத்துடன் இருந்தாள். இன்று காலையில் அலுவலகம் விடுமுறையாக இருந்ததாலும் பவானி மாத்திரை போட்டுக்கொண்டு படுத்தவள் சரியாக தூங்காததால் காலையில் லேட்டாகத்தான் எழுந்து கொண்டாள். அலமேலுவும் மகள்கள் குளித்து முடித்து ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவுடன் அக்கா தங்கை மூவரும் டிஃபன் சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்து உட்கார்ந்து இருக்கிற போது பரமேஸ்வரி பவானியை கிண்டல் செய்து கொண்டு இருந்தாள். என்னக்கா விசேஷம், ராத்திரி புறாவும் ஒரே கனவு கண்டுட்டு இருந்தியோ? நீயாவே பேசிக்கிட்டோம் சிரிச்சுக்கிட்டே இருந்தியே,
நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்று கூறினாள். அடி போடி என வெட்கப்பட்ட பவானி, நீ வேறடி பரமேஷ், நானே காய்ச்சல் வரவும் உடம்பு முடியாம படுத்திருந்தேன் என்று அப்பாவை போல சிரித்து கொண்டே சொல்லி சமாளித்தாள். அந்த நேரம் பவானியின் போனில் ரிங் வரவும் யாராக இருக்கும் என்று தன்னுடைய கைபேசியை எடுத்து பார்த்தாள். ஆச்சரியமாக இருந்தது. அலுவலகத்தில் இருந்துதான் போன் வந்து இருந்தது. பவானி யோசித்துக் கொண்டு இருக்கிற போதே போன் கட்டாகி விடவும், இன்று எதற்காக போன் வந்து இருக்கிறது, யார் போன் பண்ணியிருப்பாங்க என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள். திரும்பவும் 2வது முறையாக போனில் ரிங் வரவும் எடுத்து கைபேசியை ஆன் செய்து ஹலோ என்றாள். ஹலோ பவானியா என்று கேட்கவும், ஆமா நான் பவானிதான், நீங்க என்றாள். பவானி, என்னோட குரல் தெரியலையா? நான் தான் உங்க மேனேஜர் பேசுறேன் என்று சொல்லும்போதே புன்னகையோடு பெரிய ஜோக் சொல்லியதைப் போல சிரிப்பையும் சிரித்து வைத்தார். சாரிங்க சார், நான் கவனிக்கல சார் என்றாள். சரிப்பா சரி, பரவாயில்ல. பவானி, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும், செய்வியா என்றார் கேள்வியுடன். நானா? என்ன உதவி சார், சொல்லுங்க. என்னால செய்ய முடியற உதவியா இருந்தா நான் செய்யறேன் என்று கூறினாள். சரிப்பா என்ற மேனேஜர் நல்ல தம்பி நல்லவரைப் போல, பவானி நீ ஃப்ரீயா இருக்கியா, இங்க கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா என்று கெஞ்சலுடன் கொஞ்சிக் கொண்டு அப்படியே அவருடைய உதட்டை கடித்து கொண்டு கெஞ்சும் தோரணையில், ப்ளீஸ் பவானி, வந்து ஒரு 2 பக்கம் மட்டும் டைப் செஞ்சு கொடுத்துட்டு நீ கிளம்பிடலாம் என்று கூறினார். முக்கியமான ஃபைல், அதான் உன்னை கூப்பிட்டா. ரொம்ப தொந்தரவு பண்றனா, சாரி என்று மறுபடியும் கெஞ்சினார். பவானியை யோசிக்க கூட விடவில்லை. பவானிக்கு அவரிடம் மறுக்கவும் முடியவில்லை. சரிங்க சார், அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் என்றாள். சரிப்பா சரி என்றார். அவசரமாக போனை கையில் வைத்துக்கொண்டே தன் உதட்டை போனில் வைத்து சத்தம் கேட்காதவாறு முத்தமழைகளை பொழிந்து கொண்டு இருந்தார். அது லேண்ட்லைன் போன் என்பதை மறந்து தன்னுடைய போன் என்று நினைத்து கொண்டு பவானியிடம் நேரில் பேசுவதைப் போல கனவுடன் லேண்ட்லைன் போனை கொஞ்சிக் கொண்டு இருந்தார். நல்ல வேளை அலுவலகத்தில் யாரும் இல்லை. இவருடைய செய்கையை யாராவது பார்த்து இருந்தால் பைத்தியம் என்று முத்திரை குத்தி இருப்பார்கள். இவரும் காதல் பைத்தியத்தில் லேண்ட்லைன் போனில் முத்தம் கொடுத்து கொண்டு இருக்க, அங்கு பவானி தன்னுடைய அம்மாவிடம் கெஞ்சியும் கொஞ்சியும் கேட்டுக்கொண்டு இருந்தாள். அலமேலு, உனக்குதான் இப்ப உடம்பு முடியலையே, ராத்திரி எவ்வளோ காய்ச்சலா இருந்த, இப்ப எப்படிமா உன்னால அவ்வளோ தூரம் நடந்து போக முடியும்? உங்க அப்பாவும் ஊருக்கு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்காரு. அப்பா வீட்டுல இருந்தாலாவது உன்னை வண்டியில அழைச்சு கொண்டு போய் போவாரு என்றார். மா ப்ளீஸ் மா என்று பவானியிடம், அலமேலு நீ ஏம்மா இவ்ளோ பிடிவாதமா இருக்க? அப்பாக்கு தெரிஞ்ச என்னதான் திட்டுவாரு. ஒரு நாள் லீவ்ல வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு நினைக்காம பொம்பளை பிள்ளைய எதுக்கு இப்படி வர சொல்லிட்டு கூப்பிடுறாங்க? நீ நாளைக்கு போய் சேரதுக்குள்ள அப்படி என்ன தலைப்போற அவசரமோ என்று புலம்பிக் கொண்டு இருந்தார். பவானி சோகமாக இருப்பதை பார்த்த பரமேஷ், அம்மா அக்கா தான் முக்கியமான வேலை இருக்கு, போனது வந்துடுறேன்னு சொல்றாங்களே, அக்கா முகத்தை பாருங்கம்மா, பாவமா இருக்கு. இன்னைக்கு ஆபீஸ் கூப்பிட்டு போகலன்னா நாளைக்கு போய் திட்டு வாங்குறது நீங்களா அக்காவாமா என்று பரமேஷ் பவானிக்கு பரிந்து கொண்டு பேசவும் பவானியை பார்த்த அலமேலுவுக்கும் பாவமாக இருந்தது. சரிம்மா பவானி, போயிட்டு சீக்கிரமா வந்துருமா, பார்த்து பத்திரமா போமா என்று சொல்லியவர், பரமேஷ் பார்க்கவி யாரையாவது கூட அழைச்சிட்டு போமா என்றார். தங்கைகள் இருவரும் எனக்கு படிக்கிற வேலை இருக்கிறது, எழுதுகிற வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டனர். பவானி வேறு வழியின்றி மனதில் குழப்பத்துடன் தனியாக அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றாள். பவானியின் தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும்? பவானியிடம் துணை மேலாளர் தமிழினியும் அவ்வளவு விளக்கமாக எடுத்து சொல்லி இருந்தார். அதோடு நேற்று பியூன் பெருமாளும், நானும் அலுவலகம் வரமாட்டேன், நீங்களும் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க மேடம், அலுவலகம் விடுமுறைன்றதுனால அலுவலர்கள் யாருமே வரமாட்டாங்க என்று எவ்வளவு விவரமாக கூறியிருந்தார். வயதில் பெரியவராக இருப்பவர் நம்மீது உள்ள அக்கறையில் தானே சொல்கிறார், நம்முடைய நல்லதுக்கு தானே என்று நினைக்க தோன்றாமல் காதல் மயக்கத்தில் பவானியும் கிளம்பி சென்றாள். இளங்கன்று பயமறியாது என்பார்கள். அதுபோல பவானி தன்னை பற்றிய பயமின்றி இன்று யாரும் அலுவலகம் வரமாட்டார்கள் என்று தெரிந்தும் மேனேஜர் நல்ல தம்பி கூப்பிட்டவுடன் கிளம்பி சென்றாள். நாமும் அடுத்தவர்கள் மீது இறக்கப்படுவதற்கு முன்பு யாருமே நம்மை பற்றி ஒரு முறை யோசித்து பார்க்க வேண்டும் என்று அப்பாவியான பவானிக்கு புரியவில்லை. அப்பா வருவதற்குள் வீட்டுக்கு வந்து விட வேண்டும் நாம். அலுவலகம் வந்தது அப்பாவுக்கு தெரிந்தால், யாருமே அலுவலகத்துக்கு வராதப்ப நீ மட்டும் எதுக்குமா போன என்று 1008 கேள்வியை கேட்பாரே என்று பயமும் பவானிக்கு இருந்தது. பவானிக்கு அலுவலகம் நெருங்கவும் ஏனோ மனதும் படபடவென அடித்து கொண்டது. வேகமாக நடக்கவும் பவானிக்கு கால்களும் பயத்தில் பின்னிக் கொண்டது போல தோன்றியது. எப்படியோ பவானி அலுவலகம் போய் சேர்ந்து விட்டாள். மேனேஜர் நல்ல மனிதரைப் போல
அப்பாவியாக ஸ்வீட் காரம் எல்லாம் வாங்கி வைத்து இருந்தார். எங்கே பவானி வந்தவுடன் டீ கடையில் இருக்கிற பையன் டீ வேண்டுமா என்று கேட்டு விடுவானோ என்று நினைத்தவர், பவானி வருவதற்கு முன்பே தேநீர் குடித்துவிட்டு வந்தவர் அப்படியே டீ கடையில் வேலை செய்கிற பையனிடம், இனிமே சாயங்காலம் டீ வேணும்னா நானே கடைக்கு ஃபோன் பண்றேன் என்று முன்னெச்சரிக்கையாக சொல்லிவிட்டு வந்தார். பவானி வந்த பிறகு கடையில் இருந்து தேநீர் கொண்டு வந்து விடுவான் என்றுதான் அப்படி சொல்லிவிட்டு வந்தார். சரியாக பவானி வருகிற நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவர் தலை சீவி முகத்துக்கு பவுடர் பூசி அப்படியே உடம்புக்கு நல்ல மனம் வீசும் சென்ட்டையும் அடித்து கொண்டார். அப்பாவியைப் போல நெற்றியில் தவறாமல் குங்கும பொட்டம் வைத்துக்கொண்டு கண்ணாடியில் பார்க்க அவரும் ஆண் அழகனாக அழகாகத்தான் தெரிந்தார். 6 அடி உயரம், ரஜினி ஸ்டைலில் முடியை வெட்டி அழகுபடுத்தி இருந்தார். என்ன, நிறம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அவரது முகம் அழகாகவும் வசீகரமாகவும் இருக்கவும் கருப்பு நிறமும் போட்டுக்கொண்ட மேக்கப்பில் கலராகத்தான் தெரிந்தது. இது பத்தாதா ஆளை மயக்க, தன்னுடைய இருக்கையில் உட்கார்ந்து இருந்தவர் பவானி வருகிற நேரம் செருப்பு சத்தம் கேட்கவும் தன்னுடைய தலையை சரி செய்து கொண்டு ஒருமுறை கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டார். பவானி உள்ளே வரும்போது தான் வாங்கி வந்த ஸ்வீட் காரத்தை எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தார். எப்பொழுதும் அலுவலர்கள் முன்பு உட்காருபவர் என்று ரூமில் சென்று உட்கார்ந்து கொண்டார். பவானி உள்ளே வந்தவுடன் மேனேஜரை தேடினாள். அவருடைய இருக்கை காலியாக இருக்கவும் அவருடைய கண்கள் அலுவலகம் முழுவதும் தேடிக்கொண்டே இருந்தவளை ரூம் உள்ளே இருந்து, வாப்பா வா வந்து உட்காரு என்று தனக்கு எதிரில் வங்கிக்கு மேனேஜரை பார்க்க வருபவர்கள் உட்காருகிற சீட்டில் பவானியை ரூம் உள்ளேயே உட்கார சொன்னார். மேனேஜருக்கு வணக்கம் வைத்த பவானி, சார் எனக்கு வேலை இருக்குன்னு அவசரமா வர சொல்லவும், அம்மாட்ட போனதும் டைப் செஞ்சு கொடுத்தோன்னே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க டைப் செய்ய வேண்டிய லெட்டர் கொடுத்தீங்கன்னா நானும் சீக்கிரமா டைப் செஞ்சு கொடுத்துட்டு கிளம்புவேன் என்று கூறினாள். நாற்காலியில உக்காருப்பா, வந்த உடனே போகணும்னு ஏன் அவசரப்படுற? வரும்போதே சுடுதண்ணிய காலில் ஊத்திக்கிட்டே வந்த மாதிரி வந்த வேகத்துல அவசரமா போகணுன்றியே. இன்னைக்கு என்னோட நண்பர் காலையில என்னை பார்க்க அலுவலகம் வரேன்னு சொல்லவும் நானும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா நேரமாகிடும்னு சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன். இப்ப பசிக்கவும் என்னை பார்க்க வந்த நண்பர் ஸ்வீட் காரம் வாங்கி வந்ததை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, இதை நீயே சாப்பிடு என்று சொல்லி பவானியை பிடிவாதமாக சாப்பிட சொல்லி ஸ்வீட் காரத்தை பவானி பக்கத்தில் எடுத்து வைத்தார். பவானி, எனக்கு நேத்தி காய்ச்சல் அடிச்சது, இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்வீட் வேணா சார் என்றாள். பவானியும் அவசரமாக கிளம்பி வந்ததும் இவர் மட்டும் தனியாக இருக்கிறாரே என்கிற பயத்திலும் போன காய்ச்சல் திரும்ப வந்தது போல உடம்பு லேசாக சுட ஆரம்பித்தது.